குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜியாமெட்ரிக் மீன்கான ஒரு ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜியாமெட்ரிக் மீன்கான இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த ஜியாமெட்ரிக் மீன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் 50, 72, 54, 82, 93. ஸோ நமக்கு வந்து எந்த வேல்யூஸோடு டிபெண்ட் பண்ணி இல்லாதனால இது என்ன டைப்பான கொஷின் மாடல்? இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான ஒரு கொஷின் மாடல். இண்டிவிஜுவல் சீரீஸில் நமக்கு கேட்டிருக்கக்கூடியது ஜியாமெட்ரிக் மீன். ஸோ நம்மளுடைய சொல்யூஷனில் ஆஸ் யூஷுவல் 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க? ஜியாமெட்ரிக் மீன் கேட்டிருக்காங்க. இப்போ ஜியாமெட்ரிக் மீன் இண்டிவிஜுவல் சீரீஸ் ஃபார்முலா அப்படின்னு சொன்னாலே, ஜியாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது ஆன்டி லாக் ஆஃப் சமேஷன் log x divided by n. ஸோ இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சமேஷன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதுதான் நம்மளுடைய டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறது. என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். என்னங்கிறது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதுவே நமக்கு வந்து டிஸ்கிரீட் சீரீஸ் எப்போ ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கொடுக்குறாங்களோ அங்கே என்னோட வேல்யூஸ் டோட்டல் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஆஸ் யூஷுவல் கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சீரீஸில் ஜியாமெட்ரிக் மீன்கான ஃபார்முலா ஸ்டெப் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதோடைய கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து உங்களுக்கு அலவுடு. ஸோ அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் ஸ்டெப்பான ஒரு டேபிள் காலம் நம்ம போட போகிறோம். ஸோ அதனுடைய செகண்ட் ஸ்டெப்பான கேல்குலேஷன். செகண்ட் ஸ்டெப்பான கேல்குலேஷன். அதில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து நமக்கு எக்ஸு. நம்ம எதனுடைய சமேஷன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்? லாக் எக்ஸினுடைய சமேஷன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு டேபிள் ஃபார்மேட் மட்டும் நம்ம போடுறோம். நமக்கு வேல்யூஸ் என்னென்னா எக்ஸோட டோட்டல் நமக்கு தேவைப்படலை. ஸோ அப்போ எக்ஸோட டோட்டல் நம்ம வந்து டோட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூஸ் கொஷின் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 50, 72, 54, 82, 93. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து லாக் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய லென்த்தாகவே போகும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்டது எப்பயுமே லாக் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 4 டிஜிட்டில் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நமக்கு 4 டிஜிட் வந்து என்எஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுடையது இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் உங்களுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே லாகுங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இந்த லாகை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லாகுங்கிறது வரும். நமக்கு எதனுடைய லாக் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 15 லாக் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ லாக் 50 ஈக்குவல் டுங்கிறது நம்ம சொன்னீங்கன்னா உங்களுடைய லாக் வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கு? 1.6989 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1.6989ங்கிற வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு லென்த்தாக போயிட்டே இருக்குது. ஸோ அந்த லென்த்தாக போயிட்டு இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து 4 டிஜிட்டில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 4 டிஜிட் வேல்யூஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன். இது என்னன்னா 4 டிஜிட்டில் 1.69897004ன்னு போயிட்டே இருக்குது. இப்போ எனக்கு இந்த 4 டிஜிட் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த 4 டிஜிட் எங்கே நீ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்து உள்ள வேல்யூஸை பார்க்கணும். ஸோ 5க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நம்பரை இங்கே ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் என்ன? 1.6989 கூட இப்போ இங்கே வந்து 5க்கு மேலே தானே இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணும்போது இந்த 89ங்கிறது என்னவா மாறும்? 90யாக நமக்கு மாறிடும். ஸோ அப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 50க்கான லாக் வேல்யூஸ் நமக்கு என்ன? 1.6990 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் 4 டிஜிட். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணும்போது வேல்யூஸை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். பிஃபோர் 5ஆக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே 4 டிஜிட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸ்க்கான லாக். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் லாக் 72 ஈக்குவல் டு. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1.8573. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 3 இருக்கிறதுனால 1.8573னே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 1.8573. ஸோ இது நம்மளுடைய 72க்கான லாக் வேல்யூ. அதே மாதிரி உங்களுடைய கேல்குலேஷனை நீங்கள் வந்து
4 வேல்யூஸுக்கும் போட்டுக்கோங்க. அந்த 4 வேல்யூஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் log 54 equal to 1.7324. log 82 equal to 1.9132. log 93 equal to 1.9685. ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்முடைய இந்த வேல்யூஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு எதனுடைய டோட்டல் கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. எதனுடைய டோட்டல் கேட்டிருக்காங்க? நமக்கு log xனுடைய டோட்டல் கேட்டிருக்காங்க ஃபார்முலாவில். ஸோ இது 4த்தையும் ஆட் பண்ணு. எப்படி போடணும்? 1.6990 ப்ளஸ் 1.8573 ப்ளஸ் 1.7324 ப்ளஸ் 1.9132 ப்ளஸ் 1.9685 ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9.1704 அப்படிங்கிற நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய கேல்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேல்குலேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். இங்கே என்னோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. இப்போ என்னோட வேல்யூஸ் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சமேஷன் log x equal to 9.1704. ஸோ geometric mean equal to anti-log of summation log x divided by n. இதுதான் நம்மளுடைய இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான ஒரு ஃபார்முலா. ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி உங்களுக்கு டேபிள்ஸில் இருக்குது. அது வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. எப்போ நீங்கள் ஆன்டிலாக் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஆன்டிலாகுங்கிற அந்த வேர்டை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அது வரையும் உங்களுடைய அந்த ஆன்டிலாகுங்கிற வேர்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சமேஷன் log xங்கிறது 9.1704 divided by என்னோட வேல்யூஸ் 5. ஸோ anti-log of இதை டிவைட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய கேல்குலேட்டரில். 9.1704 divided by 5 கேல்குலேட்டரில் போட்டால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1.83408 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஒன் செகண்ட் நம்மளுடைய வேல்யூஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி நம்ம வந்து ஆன்டிலாக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஷிஃப்ட் லாக்னா அதனுடைய ஆன்டிலாக்னுடைய கான்செப்ட். ஒன் செகண்ட் ஷிஃப்ட் லாக் 1.83408 ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன? 68.25 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்முடைய ஆன்டிலாக் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்முடைய ஜியோமெட்ரிக் மீனுடைய ஆன்சர் 68.25. ஸோ நம்முடைய ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒன் செகண்ட் ஆன்டிலாகுங்கிறது ஷிஃப்ட் லாக் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஷிஃப்ட் லாக் 1.83408 அதனுடைய ஆன்சர் ஜியோமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு 68.25ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான ஜியோமெட்ரிக் மீன் கேல்குலேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரீட் சீரீஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.